வணக்கம் நண்பர்களே. கள உதவியாளர் டிஎன்இபிக்கு தயாராகிறதுக்கான காணொலி தான் இது. யூனிட் 1லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் முதலுதவியில் தான் இன்றைக்கி முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். அடிப்படை பிரிவில் அமைந்துள்ள எச்சரிக்கை குறியீட்டின் பின்புறத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடிப்படை பிரிவில் அமைந்துள்ள எச்சரிக்கை குறியீட்டின் பின்புறத்தின் நிறம் வந்து மஞ்சள். தடை குறியீட்டு, தடைனா அந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. குறியீட்டை காட்டுவதற்கு பயன்படும் நிறம் அது என்ன இருக்குன்னா, வெள்ளை நிறத்தின் மீது கருப்பு குறியீடு, சிவப்பு வெளிவட்டம் மற்றும் குறுக்கு கோடு. வெளிவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும், வெள்ளை நிறத்தின் மீது கருப்பு இருக்கும். இதுதான் தடை குறியீட்டோடு காட்டுக்கான நிறங்கள். பின்வரும் எந்த ஒன்று நீல நிற பின்புலத்தில் மீது குறியீட்டை கொண்டிருக்கும் அப்படின்னா கட்டாய குறியீடு. கட்டாயமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீல நிற பின்புலத்தில் இருக்கும். சரிங்களா? அது பேக்ரவுண்டு வந்து நீல நிறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாய குறியீடு. குறியீடுனா என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸு. சரிங்களா? நம்ம வந்து ஒரு ஃபேக்டரியோ, நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸோ, இல்லை வேறு மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறோமோ, நம்ம வந்து ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும், அதை தகுந்த மாதிரி தான் நம்ம செயல்படணும். சரிங்களா? அப்போ கட்டாய குறியீடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த நிறத்தில் பேக்ரவுண்டாக இருக்குன்னா நீல நிறத்தின் பின்புறம் பேக்ரவுண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புகைப்பிடித்தல் கூடாது என்ற தடை குறியீட்டினை காட்டுவதற்கு எந்த வடிவம் பயன்படுத்துதுன்னா அது ரவுண்டாக இருக்கும். புகைப்பிடித்தல் கூடாது என்ற தடை குறியீட்டை காட்டுவதற்கு எந்த வடிவம் பயன்படுத்தப்படுகிறதுனா வட்டம், சர்க்கிள். இந்த பாதுகாப்பு குறியீட்டின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், தகவல் குறியீடு. பாதுகாப்பு குறியீட்டின் பேர் வந்து தகவல் குறியீடு. இந்த பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கல. ப்ளஸ் சிம்பிள் போட்டுன்னா என்னது, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். அப்போ வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த பாதுகாப்பு கூட 2 ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாய குறியீடு, ஏன்னா க்ளோஸ் போடணும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க. சாலை பாதுகாப்பு குறியீட்டின் பேர் என்ன அப்படின்னா கட்டாய குறியீடு. இது வந்து சாலை பாதுகாப்பு கட்டாய குறியீடு. இது வந்து என்னென்னா தடை குறியீட்டு அடையாளம் காணுங்க. இதுக்கு வந்து என்ன அடையாளம்னா பாதசாரிகள் தடை செய்யப்பட்டது. பாதசாரிகள் இந்த இடத்துல கடக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த சைனோட மீனிங். பாதுகாப்பற்ற தீசுடரை தவிர்த்தல் என்பதை எந்த அடிப்படை குறியீடு இது பண்ணால் தடை குறியீடு. பாதுகாப்பற்ற தீசுடரை தவிர்த்தல் வந்து தடை குறியீடு. எச்சரிக்கை குறியீட்டின் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதசாரிகள் கடக்கும் பகுதி. பார்த்தாலே தெரியுது, பாதசாரிகள் கடக்கும் பகுதி. 10க்கு பின்வரும் எந்த ஒன்றை குறிப்பிட்ட சாலை பகுதிகள் மீது மஞ்சள் நிற தடினமான தொடர்ச்சி இலைக்கோடு அடையாளம் இடப்பட்டிருக்குன்னா வாகனங்கள் கடக்கக்கூடாது. பின்வரும் எந்த ஒன்றை குறிப்பிட்ட சாலை பகுதியின் மீது மஞ்சள் நிற தடினமான தொடர்ச்சி இலைக்கோடு அடையாளம் ஏற்படுகினா வாகனங்கள் கடக்கக்கூடாது. அதுதான் மீனிங். படத்தில் காட்டப்பட்ட எரிபொருள் ஏற்படும் தீவின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து கிளாஸ் பி தீ. சரிங்களா? படத்தில் காட்டப்பட்டுள்ள எரிபொருளாக ஏற்படும் தீ வகையின் பெயரை குறிப்பிடுங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கிளாஸ் பி தீ இருக்கலாம். பின்வரும் எந்த ஒன்று சி பிரிவு தீயின் கீழானது அப்படின்னா திரவ வாயு. இப்போ கேஸ்னால் திரவ வாயு. சரிங்களா? இப்போ சி பிரிவு வந்து திரவ வாயு ஏற்படும் தீ. தீயை அணைப்பதில் ஸ்மூத்தனிங் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் கிடைப்பதிலிருந்து தீயை தனிமைப்படுத்துவது. நம்ம வந்து நெருப்பு எரியணும், அதுக்கு முக்கியமான என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அப்போ ஸ்மூத்தனிங்னா ஆக்சிஜன் கிடைப்பதிலிருந்து தீயை தனிமைப்படுத்தினா ஸ்மூத்தனிங் அப்படிங்கிற பேர். தீயை அணைப்பதில் ஸ்டார்விங் என்றால் என்பதன் பொருள் என்னென்னா, ஸ்டார்விங்னா என்னென்னா தீயிலிருந்து பொருட்களை தடுக்கிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொருள் தீ பரவாமல் அந்த பொருட்களை தடுக்கிறது தான் ஸ்டார்விங். இது தீயிலிருந்து எரியும் பொருட்களை நீக்குவது. ஓகேவா? திரவநிலை வாயில் உருவாக தீ அணைக்க பயன்படும் தீ அணைப்பின் வகை வந்து பார்த்திங்கன்னா உலர் பவுடர் அணைப்பான். திரவநிலை வாயுவில் உருவாக தீ அணைக்க பயன்படும் தீ வந்து என்னென்னா உலர் பவுடர் அணைப்பான். மின்சாரத்தில் ஏற்படும் தீ விபத்திற்கு எந்த ஒரு தீ அணைப்பான பொருத்தமற்றதுன்னா அது நுரை வகை. மின்சாரத்தில் ஏற்படும் தீ விபத்திற்கு எந்த ஒரு தீயணைப்பான பொருத்தமற்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ நுரை வகை. அப்போ உலர் பவுடர் வகை, சிடிசி வகை, கார்பன் டை ஆக்சைடு வகைலாம் பொருத்தமானது. பொருத்தமற்றதுன்னா நுரை வகை. ஒரு மின் சாதனம் அல்லது மின் அமைப்பில் தீ ஏற்பட்டால் எந்த வகை தீ அணைப்பானை பயன்படுத்தினா ஹைலைன் டைப்பு. ஒரு மின் சாதனம் மின் அமைப்பில்னா ஹைலைன் டைப் வந்து தீ அணைப்பானை பயன்படுத்த வேண்டும். தீ அணைப்பானை பயன்படுத்தும் போது செயல்படுத்தும் சரியான இயக்க விசைனா இழு, குறிநோக்கு, அழுத்து, தெளி. தீ அணைப்பானை பயன்படுத்தும் போது செயல்படுத்தும் சரியான இயக்க விசை வந்து இழு, குறிநோக்கி, அழுத்து, தெளி. இதுதான் அந்த சரியான வகைப்படுத்துதல். தீ ஏற்பட்டவுடன் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய பொதுவான செயல்முறை எச்சரிக்கை மணி ஒலிக்க செய்தல். நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தீ வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த ஒரு பெரிய ஷாப்பிங் மால்லையோ இல்லை ஒரு பெரிய ஹோட்டல்லையோ என்னென்ன தீ வந்தோடனே ஒரு அலாரம் ஒலிக்கும். அதை எச்சரிக்கை மணியை ஒலிக்க செய்தல்.
பின்வரும் எந்த ஒன்று பணியிடத்தில் தீ ஏற்பட உடான முதல் நடவடிக்கையாகனா தீ என உறக்க சத்தமிடுதல் மூலம் அருகில் உள்ளவருக்கு எச்சரிக்கை செய்தார். ஓகே, தீ என உறக்க சத்தமிடுதல் மூலம் அருகில் உள்ளவருக்கு எச்சரிக்கை செய்தார். தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் டேஸ் தேவைப்படும்னா பொறியியல் பணி செயல்முறை மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டிலிருந்து அபாயத்திற்கு எதிரான போதுமான பாதுகாப்பை அளிக்காத போது. தனிநபர் பாதுகாப்பு டேஸ் எப்போது தேவைப்படும்னா பொறியியல் பணி செயல்முறை மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டிலிருந்து அபாயத்திற்கு எதிரான போதுமான பாதுகாப்பை அளிக்காத போது தேவைப்படும். பணியாளர் பிபிஐ கட்டாயம் அணியை செய்வதற்கான சிறந்த ஒவ்வொரு பணியாளர் பிபிஐ அணிவதை கட்டாயமாக்குதல். ஓகே, இதுதான் ஆன்சர். 24 பிபிஇ தேர்வு செய்ததன் மூலம் மிக முக்கியமான நிபந்தனை என்னென்னா அபாயத்தின் தன்மை மற்றும் பாதுகாப்பு. ஸோ இந்த பிபியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா கை தடுப்பு. ஸோ நீங்கள் வெல்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கை வந்து படாமல் வந்து மேலே பற்றாமல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேவா? எந்த தனிநபர் பாதுகாப்பு சாதனம் தீப்பொறியிலிருந்து பாதுகாக்க பயன்படுகிறதுனா கவசங்கி. ஸோ எந்த தனிநபர் பாதுகாப்பு சாதனம் தீப்பொறியிலிருந்து பாதுகாக்க பயன்படுதுன்னா கவசங்கி. பின்வரும் எந்த ஒரு தனிநபர் பாதுகாப்பு சாதனம் உடலை பாதுகாக்க பயன்படுகிறதுனா தோல் கவச அங்கி. சரிங்களா? தோல் கவச அங்கி. கண் பாதுகாப்பிற்கான தனிநபர் பாதுகாப்பு கவசம் கண் கண்ணாடி. மின் அதிர்ச்சி ஏற்பதற்கு பல்வேறு காரணிகள் காரணமாக உள்ளன. மின் அதிர்ச்சியின் தீவிரத்துக்கு எது முதன்மை காரணமாகும்னா மின்னோட்ட அளவு மற்றும் தொடர்பில் இருக்கும் கால அளவு. ஸோ நம்ம ஒரு கரண்ட் அடிச்சிருச்சுன்னா அது எவ்வளோ வோல்டேஜ் நம்ம உடம்புல பாஸ் ஆகுது, அதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம பிடிச்சிருக்கு அப்படிங்கிற. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் செவன்லன்னா நம்ம தப்பிச்சிருவோம். அதுவே டைம் குடிச்சா நமக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் வழியே 20 மில்லி ஆம்பியர் மின் அதிர்ச்சி மின்னோட்டம் பாயுமானால் என்ன நிலைனா வலியுடன் கூடிய அதிர்ச்சி. சரிங்களா? வலியுடன் கூடிய அதிர்ச்சி. ஒரு மனிதன் மின் சப்ளை உள்ள வயரை தொட நேரிடும் போது மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறான். இந்நிலையில் தூக்கி எரியப்படவோ அல்லது உயருடன் தொடர்பு கொண்டோ இருக்கக்கூடும். சப்ளையுடன் தொடர்பு கொண்டிருக்க ஒரு மதனை காப்பாற்ற முதலில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பவர் சப்ளை சுவிட்சை ஆஃப் செய்வதன் மூலம் மின் தொடர்பை துண்டித்தல் தான் சரியான பதில். தலையில் அடிபட்டு இறக்கும் அபாயம் உள்ள காயம் அடைந்தவருக்கு ஹோல்டர் நபருதுன்னா முதல் 30 நிமிடங்கள். பலத்தம் காயம்பட்ட ஒருவரை அணுகும் போது ஏபிசியை நினைவில் கொள்ள வேண்டும். ஏபிசியின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன். ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன் தான் அதன் விரிவாக்கம். பாதிக்கப்பட்டவர் அதிக இரத்த போக்குடன் இருப்பின் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்னென்னா சுத்தமாக ஃபேட் பேண்ட் கொண்டு இறுக்கமாக பேண்டேஜ் செய்தல். ஓகேவா? மார்பு அல்லது வயிற்று பதில் அடிபட்ட நபருக்கு எந்த வகை செயற்கை சுவாசம் முறை மேற்கொள்ளப்பட வேண்டும்? வாய் மீது வாய் வைத்து ஊதும் முறை. பாதிக்கப்பட்ட வாய் திறக்க முடியாத நிலையின் போது எந்த முறையான செயற்கை சுவாசம் பின்பற்ற வேண்டாம்? மூக்கி மீது வாய் வைத்து ஊதும் முறை. மாரடைப்பு காரணமாக அவதியுறும் நபரை நீங்கள் எவ்வாறு கண்டறினா உதட்டை சுற்றி நீல நிறம் தோன்றும். உதட்டை சுற்றி நீல நிறம் தோன்றும். ஹார்ட் அட்டாக்னா நீல நிறம் தோன்றுங்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர் கோமா நிலையில் இருக்கிறது எந்த நிலையை ஆனது குறிக்கிறது? முழுவதும் தொடு உணர்வட்ட நிலை மற்றும் அழைப்பிற்கு பதில் அளிக்காதிருத்தல். எந்த வகை தொழில் சார்ந்த உடல்நல தீங்கு தொற்றுக்கான காரணமாகனா உயிரியல் தீங்கு. இவற்றில் எது இயற்பியல் சார்ந்த அபாயனா அதிர்வு. எது இயற்பியல் சார்ந்த அபாயனா அதிர்வு. இவற்றில் எது வேதியியல் சார்ந்த அபாயனா அரிமானம். எந்த கழிவு அகற்றும் முறையில் வெப்பம் உருவாக்கினா எரித்து சாம்பலாக்குதல். எந்த கழிவு சிதைக்கும் முறை அதிகமான ஆற்றலை சேமிக்கிறதுனா மறுசுழற்சி. பழிவினை தூக்கும்போது தண்டுவடத்தில் காயம் பாதிப்பிற்கான பொதுவான காரணம் என்ன? தவறான முறையில் தூக்குதல். அதிக எடையை தூக்குவதற்கு மற்றும் நகர்த்துவதற்கு எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? கிரெயின் மற்றும் ஸ்லிங்ஸ். பிஎஸ்சியின் விரிவாக்கம் என்னென்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். பிஐஎஸ்சியின் விரிவாக்கம் என்னென்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு. 5S கருத்துருவில் ஸ்டெண்டைசேஷன் என்பதை குறிப்பிடும் படிநிலை வந்து எதுனா படிநிலை 4. 5S கருத்துருவில் ஸ்டெண்டைசேஷன் என்பதை குறிக்கும் படிநிலை எதுனா படிநிலை 4. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி அந்த கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து நம்ம தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் மிக முக்கியமான வினாவிடைகளை தொகுத்து இந்த காணொலியில் பார்த்தோம். இதே போல் எல்லா யூனிட்டுக்குமே எல்லா டாப்பிக்குமே நம்மக்கிட்ட காணொலி வரப்போகுது. அதனால் வந்து முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கள உதவியாளருக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு டெஸ்டனுக்கு பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குங்க. வித் MCQ தியரி. உங்களுக்கு ஃபீல்டு டெஸ்ட் காம்படிஷன் ரொம்ப கம்மினால நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே வேலை வாங்க முடியும். நம்ம எலக்ட்ரீஷியனுக்கு பேப்பர் 2க்கு இருக்குது, பேப்பர் 1க்கும் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம்.